இந்த சத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல? இப்ப சொல்ற தெரிஞ்சுக்கோ. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுவரைக்கும் 2442 கொலை கேசுகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. இப்ப சொல்லு, அந்த பொண்ண கொலை பண்ணது நீதானே? இந்த லத்தி சத்தியமா சொல்றேன், அந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது சார். இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். இதே கேள்வி மாற்றி கேட்கிற கான்ஸ்டபிள், நீதானே அந்த பொண்ணை கொலை பண்ணது? இதே கேள்விக்கு பதில நான் மாத்தி சொல்றேன். நான் ஏன் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? இப்ப சொல்லு, அந்த கீழாவ எங்க மீட் பண்ண, எப்படி மர்டர் பண்ண? சார், நான் அவளை முதல்ல சந்திச்சதே பிணமாட்டம். நான் நம்ப மாட்டேன். திருநாட்சவன் நாகமல தலையா? ஸ்ரீனிவாசவன் கொஞ்சம் இருப்பா. சார், நான் உங்களை மாதிரி இல்ல, பெரிய மனுஷன். லண்டன் விச்சுன்னு பேரு. மெட்ராஸ் டாக்டர் செல்வநாதனுடைய வருங்கால சம்பந்தி சார். நான் நம்ப சொல்றியா? நம்ப மாட்டேன் சார். நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா 446965 போன் போட்டுக்கலுங்க சார். அப்படியா? இப்ப தெரிஞ்சுக்கிறேன், இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, நான் லட்சுமி பேசுறேன். இன்ஸ்பெக்டரா, என்ன விஷயம்? இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி பழகுங்க. விச்சுவே தெரியுமாவா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? லண்டன் விச்சு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னது? கத்தியால குத்திட்டாரா? கத்தின்னு சொல்றோம், ஏன் தெரியுமா? குத்தும் போது கத்திக்கிட்டே சாகுறாங்க, அதனாலதான் அதுக்கு பேரு கத்தி. கத்தியால குத்தலாம், ஆனா குத்தியால கத்த முடியுமா? ஹலோ ஹலோ, என்ன இந்த மனுஷன் போன வச்சுட்டாரு? அம்மா மாட்டீங்களா? நல்லா வேணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம VO2E. VO2E. திருநாட்சவன், வெள்ளம்பெடுக்க ஓரத்துல துபாயிலிருந்து வந்து இறக்குறீங்களா? நீங்க பாக்குற கள்ளக்கடத்தலுக்கு கோடு வேறா? திருநாட்சவன், நோட் தி பாயிண்ட். எழுதியா? பக்கம் பக்கமா எழுது. இதை விட ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன முறைக்கிறீங்க? லாக்கப்புக்குள்ள போன அவ்வளவுதான். ஸ்ரீனிவாசவன், லாக்கப்ப காட்டு. நம்ம லண்டன் வச்சு இல்ல, அவர் ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாராம். என்ன? லண்டன் வச்சு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டானா? அப்புறம் என்னாச்சு? அதை கேட்கறதுக்குள்ள தான் அந்த மனுஷன் போன வச்சுட்டாரு. ஏன் அவரை வைக்க விட்ட? இது பாருங்க, இதெல்லாம் நீங்களே போய் ஸ்டேஷன்ல கேட்டு வாங்க. இந்த இரு வர. அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரா? ஐயா, நல்ல வேளை நான் தப்பிச்சுக்கிட்டேன். நான் இருக்க வேண்டியவன். என்னது? ஒண்ணுல சார், அப்பாக்கு பதிலா நான் இருக்க வேண்டியவன். வாங்க, நம்ம போய் மாமாவை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருவோம். இப்ப நான் ஜாமீன் எடுக்க போனேன், என்ன பிடிச்சி உள்ள வச்சுட்டா என்ன பண்றது? அங்க போகாம இருக்க ஏதாவது போய் சொல்ல. எனக்கு யோசிக்கிறீங்க, வாங்க நம்ம போவோம். இங்க பாருமா, உங்க அப்பா எங்க அப்பா பெயில்ல கூட்டிட்டு வந்துருவாரு. எனக்கு ஒண்ணு கூடுமா? இது ஹாஸ்பிட்டல் என்ன விளையாடுறீங்களா? இங்கவே என்ன கேட்க போறா? மறுபடியும் தும்முறான். கான்ஸ்டபிள், தும்முற நோட் பண்ணியா? தும்முற போய் எப்படி சார் நோட் பண்றது? நான் சொல்றேன், நீ செய்யலாம். எஸ் சார். கான்ஸ்டபிள், நோட் பண்றது இருக்கட்டும், தாகம் உயிர் போகுது, ஒரு டம்ளர் தண்ணி குடியா. தண்ணி குடுக்கலாம், ஆனா கிளாஸ் உள்ள வராது. நான் வெளியே வரலாமே. ஆமா, அவன் வெளியே வரலாமே. கான்ஸ்டபிள், லாக்கப்ல இருக்க உயிர் போயிட்டா நீயும் நானும் பதில் சொல்ல வேண்டியதாயிடும். நீ போய் தண்ணி கொண்டு வா, நான் திறந்து விடுறேன். சரி சார். தலைவலி மாத்திரை. தலைவலி மாத்திரை என்ன நம்ப சொல்ற? கொள்ள கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் போலீஸ்ல சிக்கிக்குவான், கைவசம் விஷ மாத்திரையும் வச்சிருப்பான். தன் சகாக்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மாத்திரை அவனே சாப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே உயிரை விட்டுருவான். எத்தனை தமிழ் சினிமா ஓசிப்பாசிலையும் நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? நீ என்ன சொல்ற? அதுக்கு இல்ல, அவர் குரல் அப்படி தப்பா தெரியலையே. நோட் பண்ணுவேன். செல்வநாதா, செல்வநாதா, பாத்தியா இந்த ஆளு என்ன ரொம்ப படுத்துறாரு. ரொம்ப ஆட்டாத. கான்ஸ்டபிள், இவங்க கையால குளிக்கிறாங்க, ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணு. குட் மார்னிங் சார். யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? Who are you? நீங்க தானே டெலிபோன் பண்ணது? இருக்கலாம். இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? இருக்கலாம். இருக்கீங்க. இருக்க நான் தான்.
நீங்க டெலிபோன் பண்ண ஆளு நான் தான். என் பேரு டாக்டர் செல்வநாதன். இவர் என் வருங்கால சம்பந்தி விச்சு, லண்டன் ரிட்டர்ன். இதுதான் லண்டன். விவரம் தெரியாம ஒரு விவகாரத்துல மாட்டிக்கிட்டார். அவரை பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நோ நோ, ஒரு கொலை குற்றவாளிய வெயில்ல விட முடியும். சார் மூஞ்சிய பாருங்க. கான்ஸ்டபிள் கண்ணாடி கொண்டாங்க. உங்க மூஞ்சிய இல்ல சார், அவர் மூஞ்சிய. செல்வநாதா, என்ன விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருப்பா இந்த ஆளு. சரி, என்ன பத்தி கவலைப்படாதே. வாழ்நாள் பூரா இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் லாக்கப்புலயே கழிச்சிடுறேன். ஆனா சாந்தி மகேஷுடைய கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கப்பா. கடவுள்ல ஒருத்தர் இருந்தா இப்படி தும்முவாருன்றியா? அது இல்லப்பா, நான் ஒரு நிரபராதிங்கிறது ஒரு நாள் உண்மை ஆயிடும். ஆமா, என் மகன் வரல. விச்சு, மாப்பிள்ளை இருக்கிறாரு. எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, ஆபரேஷன் தான் முக்கியம்னு ஆஸ்பத்திரியிலே இருக்காரு. அப்படியா சொன்ன? அவன் ஒரு கடமை வீரன். மகன் என்றால் அப்படி இல்லவோ இருக்க வேண்டும். ஒரு நல்ல யோசனை. இப்படியே நீ தும்மிக்கிட்டே இரு, தொத்து வியாதின்னு பயந்து விட்டாலும் விட்டுருவாரு. நீ உள்ள போ, நான் வரேன்.